ஆனா சீரியஸா சொல்லப்போனா, நம்ம நாடு வந்து ரொம்பவுமே மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்குங்க. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில வந்து எப்படி சொல்லலான்னா, எவ்வளத்துக்கு எவ்வளோ நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம். நம்ம டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருமே கூட கொஞ்சம் நாலேட்ஜ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ புதுசா வந்துட்டுருக்கு. இந்த மாரிலாம் விஷயங்கள் நடந்தாலும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வெட்டு, குத்து, கொலை, கற்பழிப்பு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. குறிப்பா இந்த காலத்தில ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அந்த மாரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம சேனல்லயே நெறைய பேர் வந்து கேட்குறீங்க, "ஏன்டா உனக்கு வேற கிரைம் சீனே கிடைக்கலையா? இதுதான்டா எடுத்து போடுவியா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஏங்க நார்மல் கிரைம் போட தெரியாம இல்லங்க. இந்த மாரி விஷயத்த யாருங்க பேசுறா? அவ்வளோ விஷயம் ஒவ்வொரு நாள் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் எப்படின்னா, இது வந்து கூச்சமா இருக்கு, வெட்கமா இருக்குன்னு பார்த்துட்டு பார்க்காத மாரி போயிடுறாங்கங்க. எல்லாரும் இப்படி பார்த்துட்டு பார்க்காத மாரி போனா, அத யார் தான் பேசுவா? இல்ல புரியல. இப்போ இத பார்க்குற மூலியமா இந்த மாரி விஷயம்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய தானங்க செய்யுது. இல்லன்னா எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. நியூஸ்ல வருது, எல்லாத்துலயும் வருது. ஆனா யாரும் அத வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டிக்காங்க. இதே வேற ஒரு கிரைமோ, வேற ஒரு விஷயம் நடந்தாலும் அத வந்து பெரிய லெவல்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா விஷயத்துலயுமே அவேர்னஸா இருக்கணும். அத தாங்க நான் சொல்லிப்பேன். நான் வந்து நார்மல் கிரைமும் போடுவேன். போட மாட்டேன்னு சொல்லல. எதுக்குடா இந்த மாரி கன்டென்ட்டா போடுறீங்கன்னா, எல்லா விஷயத்துலயும் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வேணும். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நான் சொல்லப் போற சம்பவம் யாருமே நம்பவே முடியாத சம்பவம். ஏன்னா, ஒரு டீச்சர் இந்த மாரிலாம் பண்ணுவாளா? அப்படிங்கிற மாரி தாங்க எனக்கு இருந்துச்சு இந்த சம்பவத்த கேட்கும்போது. நான் என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்லிடுறேன். வளவளன்னு பேச விரும்பல. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன அமுக்கி விட்டு நம்ம வீடியோவ தொடர்ந்து பாருங்க. இதே மாரி நெறைய கிரைம் ஸ்டோரீஸ் போட்டிருக்கோம். அதையும் ஒண்ணு ஒண்ணா போய் வாட்ச் பண்ணிருங்க. அது போக உங்க எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க், நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கராப்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ண போலீஸ்க்கு வந்து பயங்கரமான ஷாக். என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஒரு 15 வயசு பையன் மாரடைப்பால இறந்திருக்கான் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. என்னடா இதில என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. 15 வயசு பையங்க. 15 வயசுல ஹார்ட் அட்டாக்னா யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் வந்து பெரியவங்க தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போவாங்க. இப்ப பாருங்களேன், 15 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. உடனே போலீஸ்காரங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த 15 வயசு பையன் பேர் வந்து கைலாஷ்ன்னு தெரிய வருது. ஸோ இவன் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கூட அவனுக்கு கிளாஸ் எடுக்கிற 2 டீச்சர் வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைரக்ட்டா டீச்சர்ஸ் கிட்ட போறாங்க. டீச்சர்ஸ் கிட்ட போனவாட்டி, இந்த மாரி எங்க வீட்ல தான் அந்த பையன் இருக்கான். படிச்சுட்டு தான் இருந்தான். திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தவன் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன ஏதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். பார்த்தா இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அப்பா, அம்மாக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா அட்டாப்சி ரிப்போர்ட் வருதுங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துட்டி யாருமே நெனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே வயகரா மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வயகரா மாத்திரைன்னா என்னதுன்னு சொல்லிட்டு. அந்த வயகரா மாத்திரை தான் இந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கே காரணம். அப்படிங்கிற மாரி ஒரு தகவல வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு அவன் பயங்கர ஷாக்கு. 15 வயசு பையனுக்கு வயகரா மாத்திரைனால ஹார்ட் அட்டாக்கா? இவன் எதுக்கு வயகரா மாத்திரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சிருக்காங்க. அது போக இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நல்ல பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க அந்த பையன. அந்த பையன் இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே பாலியல் உறவுல இருந்துட்டு தான் இறந்திருக்கான். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. போலீஸ்காரங்க யோசிச்சு பாருங்களேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு 15 வயசு பையனுக்கு வந்து இந்த மாரி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த கேஸ பத்தி ஃபுல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அந்த 2 டீச்சர் சொன்னாங்க தெரியுமா? அந்த 2 டீச்சரையும் பிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் யாருமே நம்பவே முடியாத ஒரு ஆசிரியை இந்த மாரிலாம் இருப்பாளா? அவளுக்கு வந்து எந்த தண்டனை குடுத்தாலும் அடங்காதுங்க. அந்த லெவலுக்கு ஒரு சம்பவத்த வந்து அவ விளக்குறா. என்னன்னு சொல்லி டீட்டெயிலா சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைலாஷ்ன்னு சொன்னேன் தெரியுமா? அவர் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலிங்க. அவர் அந்த சங்கராப்பூர்ல தான் இருக்காரு. அந்த கைலாஷ் அப்படிங்கிறவருடைய ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அப்பா, அம்மா. அப்பா பேர் லட்சுமணன், அம்மா பேரு ஸ்ரீலக்ஷ்மி. இவங்களுக்கு வந்து 3 பசங்கங்க. அந்த லக்ஷ்மணுக்கும், ஸ்ரீலக்ஷ்மிக்கும். ஃபர்ஸ்ட் பையன் தான் கைலாஷ். வேற 2 பசங்க. அந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கு நடந்தது தான் இந்த சம்பவமா. இந்த ஃபேமிலி வந்து ரொம்பவுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு விவசாயம் பண்ணி அது மூலியமா வர்ற வருமானத்த தான் வச்சு இந்த குடும்பமே
குடும்பமே ரன் ஆகிட்டு இருக்கு. அது போக இந்த லக்ஷ்மணனும் சரி ஸ்ரீலட்சுமியும் சரி 2 பேருமே படிக்கலைங்க. ஸோ தங்களுடைய பசங்களை வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லி அவ்வளோத்துக்குள்ளே உழைச்சி சம்பாதிச்சு பசங்களை படிக்க வைக்காங்க. அப்படி படிக்க வைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா 7ஆம் கிளாஸ் வரை தான் அவங்க ஸ்கூலில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வேறு ஸ்கூலுக்கு வந்து இவனை மாற்றுறாங்க. அதாவது 20 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வருவானாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க. இவன் அப்படியே 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் இவனுடைய ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் வராங்க. அந்த டீச்சருடைய பேர் தான் மனிஷா. அவங்க வந்து டெல்லியிலேயே படித்து வளர்ந்தவங்களாங்க. இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து வேலை கிடச்சி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சராங்க அதே ஸ்கூலில். ஸோ இதுக்கப்புறம் அவங்கள பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸே ஆகிட்டாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு ஆசிரியர் தானே. அவருடைய பேர் வந்து ஸ்ரீராமுங்க. ஸோ அவருடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் எதுக்கு டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து யாரு கூடயோ தகாத உறவில் ஈடுபட்டதை வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்திருக்கு. அப்போ நீ என்ன ஒழுங்காக சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்க, அதான் நான் ஒவ்வொரு ஆளாக தேடி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னோட்டி நீ எக்கேடும் கெட்டுப்போன்னு சொல்லி அவர் டைவர்ஸ் கொடுத்துட்டாருங்க. டைவர்ஸ் கொடுத்தோட்டி இவர் ரொம்பவுமே கேவலமாக மாறி இருக்கா. எந்த மாதிரினா வாரத்துக்கு வாரம் காதலனை சுவிட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாளாங்க. வாரம் வாரம் புதுசாக ஒருத்தங்க கூட பழகுவாளாம், அவங்க கூட படுப்பாளாம். இந்த மாதிரி நல்லா வந்து இவளுடைய காம வெறி எல்லாத்தையும் வந்து வாரம் வாரம் ஒவ்வொருத்தங்க கூட தீர்த்துக்கிட்டே இருப்பாளாங்க. இத்தனைக்கு இவ ஒரு ஆசிரியை. இது கூட கெட்ட ஒரு கேடை பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிரியங்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டுங்க. அவளுமே ஒரு ஆசிரியை தான். அந்த பிரியங்காவும் இவ கூட சேர்ந்து 2 பேரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கான். அப்போ பாருங்கள், ஏன்னா இவளுடைய மைண்ட் செட்டும் அந்த காம வெறி பிடிச்சி அலைஞ்சிருக்கா. அதே மாதிரி அந்த பிரியங்காங்கிறவங்களும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ 2 பேரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருந்தனால 2 பேரும் இந்த தாய்லாண்டில் பட்டாயாலாம் இருக்குது தெரியுமா, அங்கே போய் அங்கே உள்ள இந்த பாய்ஸ் ப்ராஸ்டிடியூட் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி ஆளை பிடிச்சி அவங்க கூட உடல் உறவு பண்ணுறது. அது போக 2 பேரும் நிறைய பசங்களை வந்து கான்டாக்ட் பிடிக்கிறது, மாற்றி ஷேர் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து வாயால் சொல்ல முடியாதுங்க. பசங்களுக்கு பாடம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியை பண்ணுற வேலையாக இதுன்னு சொன்னால் அவ்வளோத்துக்குள்ளே வாய் கூசுதுங்க. அந்த மாதிரி தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ எப்படா இந்த கைலாஷ் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாஷ் வந்து என்ன தான் 15 வயசு பையனாக இருந்தாலும் அவன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு 20-22 வயசு பையன் மாதிரி தாங்க இருப்பானா. நல்ல கிராமத்து பையன் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் செஞ்சு நல்லா கட்ட உடம்பா வச்சுட்டு ஆள் நல்லா அப்போவே சூப்பராக இருப்பானாங்க. ஸோ இதனால இந்த இங்கிலீஷ் டீச்சருக்கு வந்து அந்த கைலாஷ் மேலே ஒரு ஈர்ப்பு. இதனால என்ன பண்ணுறாங்க, டெய்லி கிளாஸுக்கு வரும்போது கைலாஷ் கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறதா இருக்கட்டும், அவன் மேலே ஒரு படி கேர் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறாங்க. கேர் வச்சு அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும். இவன் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தனால இவனு வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்குங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, நான் நல்லா உனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக் கொடுக்குறேன்னு பேரில் அவனுடைய, அதாவது கைலாஷ்கே வந்து இந்த மிஸ் நம்ம மேலே ரொம்ப அக்கறை காட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மதிப்பை பெற்ற அளவுக்கு அவன் நடிச்சிடுறா. யார்கிட்ட, கைலாஷ்கிட்ட. கைலாஷும் இருந்துக்கிட்டு இவங்க நம்ம டீச்சர் நிறைய சொல்லித்தராங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் இந்த மனிஷா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெல்லியிலேருந்து இங்கே தானே வந்திருக்காங்க, இங்கேயே ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து அங்கே அவங்க தனியாக தாங்க இருக்காங்க. இப்போ தான் அந்த மனிஷாங்கிறவங்க மைண்டே எவ்வளோத்துக்குள்ளே கொடூரமாக மாறி இருக்குன்னு பாருங்கள். என்னென்னா அந்த கைலாஷை வந்து தனியாக கூப்பிட்ருக்காங்க, ரூமுக்கு தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி நீ இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருக்க, நீ 10th வேறு, மற்ற சப்ஜெக்ட் நல்லா படித்தாலும் இங்கிலீஷும் உனக்கு முக்கியம், இங்கிலீஷ் நீ நல்லா படிக்கணும்னா என்கிட்ட டியூஷன் வா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அவன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, எங்கள் வீட்டில் பெரிய வசதியெலாம் கிடையாது, டியூஷன் ஃபீஸ்லாம் கொடுக்குற அளவு வசதி கிடையாது அப்படின்ட்டு இருக்கான். அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, நீ எந்த ஃபீஸும் எனக்கு கொடுக்க வேண்டாம், நீ வந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு, அதனால் நான் உனக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன், உன்ன மாதிரி படிக்கிற பசங்களுக்குலாம் நான் சொல்லித்தராமல் யார் சொல்லித்தருவா, நீ என்ன பண்ணுற, இன்னும் 3 மாதம் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு, நீ வந்து என் வீட்டிலே இருந்துரு, என் கூடயே இருந்துரு, டெய்லி நான் ஸ்கூலுக்கு போகும்போது உன்னையும் சேர்த்து கூப்பிட்டு வரேன். அதாவது அந்த மனிஷாங்கிறவங்க வந்து காரில் தான் வருவாங்களாம். அப்போ டெய்லி நானே காரில் உன்னையை கூப்பிட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சாயங்காலம் ஒன்று போல் போயிடுவோம், நான் உனக்கு டெய்லி இங்கிலீஷ் சொல்லித்தரேன் இருக்காங்க. அப்போ இந்த பையன் இருந்துக்கிட்டு இவன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு இருக்கா பாருங்க மனிஷா, இவன் எவ்வளோத்துக்குள்ளே ஒரு காம வெறி பிடிச்சவன்னா, அந்த பையன் அவன் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தன்னுடைய அப்பா அம்மா, அதாவது அந்த கைலாஷுடைய அப்பா அம்மா கிட்டேயே டைரெக்டாக போயிட்டு உங்கள் பையன் நல்லா படிப்பான், இவனை வந்து இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணால் சூப்பராக படிப்பான், இங்கேருந்து டெய்லி 20 கிலோமீட்டர் போயிட்டு வர கஷ்டப்படுதான், நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், என் கூட அனுப்பி வச்சுருங்க, 3 மாதம் நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனை, எந்த ரூபாயும் நீங்கள் தர வேண்டாம், எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கைலாஷும் இருந்துக்கிட்டு 3 மாதத்துக்கான தேவையான துணிகள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். அவங்க பெற்றவங்க கடைசியாக டாட்டா போட்டு அனுப்புகிறாங்க. அந்த டாட்டா தான் கைலாஷுக்கு உயிரோடு இருக்கும்போது
இருக்கும்போது போட்ட கடைசி டாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா என்னாச்சுன்னு சொல்லி நான் விலாவரியாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு வந்தாச்சுல, வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் நார்மலாக தான் போகுது. அதுக்கப்புறம் இந்த டீச்சர் வந்து ரொம்ப அவனை வந்து பேட் டச் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு அத்துமீற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவனும் இருந்துக்கிட்டு டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அது போக அந்த டீச்சருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து கோவம் ஆயிட்டு, என்னன்னா இவன் என்ன தான் நம்ம வலிக்கே வரமாட்டேங்கானே, இவனை எப்படியாவது நம்ம அனுபவிக்கணுமே, இவனை எப்படி நம்ம அனுபவிக்க, நம்ம வலிக்க வரமாட்டேங்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்டு பிரியங்காட்ட போய் சொல்கிறாங்க, ஏண்டி இந்த மாதிரி இவனை கூப்பிட்டு வந்துட்டேன், இவன் நம்ம வலிக்க வரமாட்டேங்கான்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து கொஞ்சம் அரைகுறை ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவன் முன்னாடி நிறைய இது பண்ணு அப்படின்னு ஒட்டி. இவங்களும் அந்த டெல்லியில் படித்தவங்க பார்த்தீங்களா, நல்லா அந்த பையன் முன்னாடி அரைகுறை ட்ரெஸ்ஸாக போட்டு நல்லா அலைஞ்சு அவனை வந்து காம வெறிய தூண்டியிருக்காங்க அந்த பையனுக்கு. ஆனால் அந்த பையனுக்கு படிப்பை தவிர ஒன்றுமே மண்டையில் ஏறலாம். அவன் படிக்கணும்னு மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருந்திருக்கான். அப்போ எந்த அளவுக்கு நல்ல பையன் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் எவ்வளோத்துக்குள்ளே கேவலமான ஒரு ஐடியா பண்ணியிருக்கான்னா, அவன் நைட்டு குடிக்கிற வேண்டிய பாலில் 2 வயகரா மாத்திரையை போட்டிருக்காங்க. வயகரா மாத்திரையை போட்டுவிட்டு அந்த பையனுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. இதனால என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. உடல் உறவு டைம் அந்த கைலாஷ் கூட அவள் பண்ணும்போது அவளையே மீறி அந்த லெவலுக்கு அவளுக்கு அந்த வெறி வந்து அதிகமாயிருக்கு. இது என்ன ஆயிடுச்சு, உடல் உறவு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கைலாஷுக்கு புரிய வருது, நம்ம பண்ணது தப்பு, ஐயோ அப்படின்னு புரிய வருது. ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஏதோ தெரியாமல் நடந்துட்டு கைலாஷ், நீ இதோட விட்டுரு, இதுக்கு மேலே இதை பற்றி நம்மளும் பேசிக்க வேண்டாம், நீயும் யார்கிட்டையும் சொல்லாத, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, தினம் வயகரா மாத்திரையை கொடுத்து அந்த பையனை சீரழித்து சின்ன பின்னமாக்கியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அந்த பிரியங்காட்ட போய் சொல்கிறா, என்னென்னா இந்த மாதிரி அந்த கைலாசை வந்து இப்படி அனுபவிச்சேன்டி, அப்படி அனுபவிச்சேன்டி, நீ ஏன்டி ஒரு டீச்சர் தானடி, நீ அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான வேலையெல்லாம் எப்படி தான் பார்க்க தோணுது, அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குங்க. அவங்க வீட்டில் எவ்வளோ நம்பிக்கையாக, அவனுமே நம்ம டீச்சர் எவ்வளோ நல்லவங்க, நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்னு நம்பி வந்ததுக்கு அந்த விவசாய குடும்பத்தில் உள்ள பையங்க அவன் என்னங்க பாவம் பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு நடந்தால் தான் கொடுமையா இல்லை, நான் கேட்குறேன். இப்போ அந்த பையன் எவ்வளோ பாவம் பாருங்கள். இப்போ தான் என்னென்னா, அந்த பிரியங்கா இருக்கா பாருங்க, அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குங்க. யாருக்கு, அந்த பிரியங்காவுக்கு. அவகிட்ட வந்து யார் மனிஷா வந்து எல்லாத்தையும் சொன்னோட்டி பிரியங்காவுக்கு அவளுக்கும் காமவெறி அதிகமாயிட்டு, நானும் அந்த கைலாஷை எப்படியாவது அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறா, பிரியங்காவும் வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு சிகரெட்லாம் அடிச்சிருக்காங்க. யார், மனிஷாவும் பிரியங்காவும். அந்த பையனுக்கு வந்து எந்த பழக்கமும் கிடையாது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஜூஸில் ஃபஸ்ட்டு 3 வயகரா மாத்திரையை போட்டிருக்காங்க. 3 வயகரா மாத்திரையை போட்டுட்டு அவன் வழக்கம் போல் உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாமல் 2 டீச்சர் கூடயுமே உடலுறவு பண்ணியிருக்கான். அந்த பையனால் முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து தூங்கிட்டானா. தூங்கினதுக்கு அப்புறமும் இந்த பிரியங்கா இருந்துட்டு, எனக்கு பத்தாது, இன்னும் நான் அவனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு 5 வயகரா மாத்திரையை போட்டு அந்த பையனை கொடுத்து வச்சு, அவன் வந்து முடியாமல் இருந்த பையனையும் கூட கொஞ்சம் வயகரா மாத்திரையை திணிச்சு அவனை ரொம்பவுமே அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பனாக சொல்லப்போனால். அதுக்கப்புறம் அந்த பிரியங்கா ஆசை தீர அவனை நல்லா இது பண்ணியிருக்காங்க. என்ன, தூங்கினவனை திரும்ப எழுப்பி வயகரா மாத்திரை கொடுத்து பண்ணியிருக்கானா, எந்த லெவலுக்கு காமவெறி முத்தி போய் இருந்திருப்பான்னு பாருங்கள். இத்தனைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 பிள்ளைகள் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். எப்பா, எப்படி தான் இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் இவ்வளோ தைரியம் வருதுன்னே தெரிலங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அவன் வந்து அப்படி எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்ச உடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2 டீச்சருக்கும் என்ன பண்ணனே தெரில. ஐயோ என்னாச்சு என்னன்னு தெரிலேன்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, அந்த பையன் மாரடைப்பில் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. 15 வயசு பையனுக்கு மாரடைப்பு. யோசிச்சு பாருங்களேன், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு போலீஸ்காரங்களும் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கும் போது இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியுது இவ்வளோ ஒரு கொடூரம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரையும் பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த உண்மை எல்லாம் தெரிய வருதுங்க. கடைசியில் அந்த பிரியங்காவையும் மனிஷாவையும் போக்சோ சட்டத்தில் வந்து கைது பண்ணி இப்போ அவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. இதுதாங்க அந்த 15 வயசு 10ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த விவசாய குடும்பம், ஏழை குடும்பத்தில் உள்ள பையனுக்கு நடந்த கொடூரங்க. என்னை பொறுத்தளவு இது சம்பவம் கிடையாதுங்க, இது ஒரு கொடூரம். அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணனே தெரிலங்க. ஏன்னா அந்த பையன் தான் மூத்த பையன், படித்து வரக்கூடிய தலைமுறை. அதாவது இவ்வளோ நாள் படிப்பறிவே இல்லாமல் இருந்த அவங்களுடைய குடும்பத்தில் இப்போ தான் படித்து வரக்கூடிய தலைமுறை. அதுவும் பையன். அவனை இப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்த பசங்களை யாருங்க ஸ்கூலில் அனுப்பி படிக்க வைப்பா? இன்னும் 2 பசங்க அவங்க வீட்டில் இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பையன் படித்து வந்து நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லி அவ்வளோ கனவுகளோடு அந்த பையனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த 2 டீச்சருங்கிற பேரில், குருங்கிற பேரில் இந்த 2 காம கொடூரிகளால் அவளுக பசிக்காக இந்த பையனோட உயிரே எடுத்துட்டாளுங்க பாருங்களேன்.
அந்த லெவலுக்கு தாங்க கேவலமாக நம்ம நாடு போயிட்டுருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த 2 டீச்சருக்கும் என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கிரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.